என்னாச்சு? யார என்னாச்சு உனக்கு? ஹாய் யூடிஎஃப் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும், கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. நம்ம அடுத்த விழாக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த விழாக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னம்மா கோவில் தான் போக போகிறோம். நீப்பத்துறை சென்னம்மா கோவிலுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில், நான் அங்கே தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்திங்கன்னா அந்த 4 ரோட்ஸ் இதுதான் மிகப்பெரிய பயங்கரமான ரோடு, ரொம்ப மோசமான ரோடு. பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம கிராஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பத்திரமா கீழே போயிடுவோம். அங்கே எங்கேயும் பார்த்த ஒரு வழியாக கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரைட்டாக நான் போனால் நம்ம சென்னம்மா கோயிலுக்கு போகலாம். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்களா. 2 பக்கம் மரம், சென்ட்ரலில் ஒரு சின்ன ரோடு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, பொல்யூஷன் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. அழகாக நேச்சராக இருக்கும், இயற்கையாக போகலாம் நம்ம பாட்டுன்னு. அங்கே பாருங்கள், பெரிய வண்டி, காரு, பெரிய வண்டிலாம் வாங்க முடியாதவங்களாம் சின்ன சின்ன 2 வீலரில் வச்சுன்னு அவங்க பாட்டுன்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க கூட ஜாலியாக போகிறாங்க. வாங்க நாமளோட பொறுமையாக போயிட்டே இருப்போம். என்னடா முரட்டாலாம் ஒருத்தன் பார்த்துட்டு போகிறேன், லுக்குற அப்படிலாம் பண்ணாதீங்களா மக்களே. யூடிஎஃப் அங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. நேச்சரு அப்படியே க்ரீனிஷாக இருக்குது பாருங்களா. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, எந்த ஒரு வண்டியும் கிடையாது. அப்படியே சோலோவாக ட்ராவல் பண்ணுறோம். நம்ம எடுத்து தோப்புக்குள் நுழைஞ்சு போகிற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா, பச்சை பசேல்னு. யூடிஎஃப் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அவ்வளோதான், நம்ம ஸ்ட்ரைட்டாக போயினா ரொம்ப கோவிலுக்கு ரொம்ப பக்கம் வந்துட்டோம். நம்ம ரொம்ப பக்கம்னா இல்லை, ஃபஸ்ட்டு இளங்குன்னி போய் அத்திப்பாடி அத்திப்பாடி தாண்டி போனாங்கன்னா நம்ம நீப்பத்துறை சென்னம்மா கோயிலுக்கு ரீச் ஆகிடலாம். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ குரங்கு இருக்குது பாருங்களா ரோட்டில், பிள்ளுன்னு. கோயிலுக்கு போகும்போது விறகு இல்லாதவங்களாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சி போன விறகை ஒடிச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அதையும் ஃபாரஸ்ட் பார்த்தாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். ஸோ அதனால் எல்லோரும் கோவிலுக்கு வரவங்களாம் வீட்டில் இருந்தே விறகுலாம் பெருகி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லையா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போயிட்டு ஒரு கோழியை எடுத்துகிட்டு போய் அறுத்து சாப்பிட்டு அப்படியே புளிங் குட்டிங்களாக இருக்கிறவங்க கூட ஒரு ஃபேமிலியாக அப்படியே போயிட்டு எவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அது போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியுவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க, போகிற வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு போடுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம எங்கே வேணாலும் போய் சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலையும் போடுவாங்க. பட் என்னென்னா அதுக்கு நம்ம சும்மா கறி போடுங்க நம்ம கேட்டதுன்னு வச்சுக்கோங்க, அடி பொழந்துருவாங்க. இல்லை சும்மா காமெடி சொன்னேன், ஆனால் எல்லாருமே போடுவாங்க. வேணுன்ற அளவு நம்ம சாப்பிட்லாம். வாங்க தொடர்ந்து நம்ம போயிட்டே இருக்கலாம். யூடிஎஃப் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோவை. யூடிஎஃப் சின்ன வயசுலலாம் நமக்கு இந்த வயலுக்கு போனாவே பயங்கரமாக செம பயமாக இருக்கும். நம்ம எந்த வழியிலையும் வரலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் பக்கமே எட்டிப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்து வழியாக மலைப்பாதைக்கு வழியாக நடந்து வரலாம். பட் என்னென்னா வச்சுக்கலாம், நடந்து மட்டும்தான் போக முடியும், நம்ம பைக்கில் எதுலேயும் போக முடியாது. அவ்வளோ கரடு முரடாக இருக்கும், மேடும் பள்ளமெல்லாம் பயங்கரமான இதாக இருக்கும். நம்ம அந்த மலையை சுற்றி தான் நடந்து போகிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பேர் போகிறாங்க இந்த மல்லிகைப்பூ, அந்த பூ, இந்த பூலாம் வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக பாருங்கள். ஒரு கிராமத்து வில்லேஜ் எப்படி இருக்குன்னா அவ்வளோ அழகாக எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம மக்களும் போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. நம்ம கிராமத்து பசங்க போயிருக்காங்க, நம்ம வீதி பசங்க போயிருக்காங்க, நம்ம மச்சான் போயிருக்காங்க, நம்ம தம்பிங்க எல்லாமே போயிருக்கிறாங்க. ஆனால் பட் எங்கே போயிருக்காங்கன்னு தெரில. மழை வர மாதிரி இருக்கா, ஸோ கிளைமேட்டு, அதனால் பார்த்தீங்கன்னா டென்ட் ஒன்று எடுத்துக்கிறாங்க, 3 கோழி பிடிச்சினுக்கிறாங்க. எல்லா செலவும் இங்கே வாங்கி எடுத்துன்னு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போய் எந்த இடத்துல சமைக்கிறாங்கன்னு தெரியல. சமைக்கிறதுக்கு முன்னாடி கோழிக்கு போய் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து சாமிக்கு பச்சை போடுவாங்க. கடலை பொரி அது எல்லாம் வாங்கிட்டு வெத்தலை பாக்கு கற்பூரம் தேங்காய் ஊதுபத்தி எல்லாம் வாங்கி ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தேர்த்தை வந்து கோழிக்கு போட்டு, கோழி ஓகே ஆச்சுன்னா குளுக்குச்சுன்னா கோழி அறுத்து எடுத்துன்னு வந்து நம்ம பசங்க சமையல் செய்வாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும், எல்லா பசங்களும் சேர்ந்து நம்ம சாப்பாடு செய்கிறது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாம் இவங்களும் கோயிலுக்கு போகிறதா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. முன்னாடி அந்த ஸ்கூட்டியில் போகிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த புள்ளிங்க முன்ன திரும்பி பார்த்துட்டே போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க குடும்பம் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க குடும்பம் எல்லாம் ஒரு 4-5 பேர் 10 பேர் சேர்ந்து ஒரு மினி ஆட்டோ பேசிவிட்டு அப்படியே அவங்க போயிட்டு சாமிக்கு பச்சை கொடுத்துட்டு கறி அறுத்து குழம்ப வச்சு சாப்பிட்டுட்டு சும்மா ஜமாயாக வருவாங்க. பாருங்கள், ஃபுல்லாக பண்ணை எப்படி பண்ணியிருக்காங்க விவசாயம். ஜோடியாக போகிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அத்திப்படி வந்துட்டோம் நம்ம. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்துக்குள்ளே ரோடு
வாங்க போவோம். நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பசங்க கூட வந்துடுமா, வண்டியில் வரோம், அவங்கள ஜாலியாக டான்ஸ் போட்டு வருவோம். ஸோ நம்ம அவ்வளோவா எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நான் அப்போ தானே வரோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிராமம். சிட்டி எப்படி இருக்கும், பக்கத்தில் எல்லாமே பக்கத்துலேயே. நாலு பேர் 5 பேர் அடிச்சுன்னு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு எல்லோரும். ஓ ஷிட் ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சு? யார என்னாச்சு உனக்கு? யூடிஎஃப் நம்ம தம்பியும் அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு தான். யூடிஎஃப் ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு. ஸோ அதனால் வீடியோ என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.